பஸ் ஸ்டாண்டில் டீ கடைக்கு முன்னாடி நின்று தம் அடிக்கிறீங்களா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்கன்னு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் சிகரெட்டை பிடிச்சி புகையை விடுறீங்க. அதை சுவாசிக்கிறப்போ அவங்களுக்கு உடல் அளவில் எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறீங்க? அங்கேயே எச்சியை துப்பி வைக்கிறீங்க. சில பேர் துப்புறதில்ல, பட் நிறைய பேர் எச்சியை துப்புறாங்க. அப்படி நிறைய பேர் எச்சியை துப்புறனால அங்கே சுற்றிட்டு இருக்க ஈங்க என்ன பண்ணும்? நீங்கள் துப்புன எச்சியில் உட்காரோம், இன்னொருத்தர் துப்புன எச்சியில் உட்காரோம். அது நேராக போய் டீ கடைக்குள்ளே இருக்க கிளாஸில் வந்துட்டு உட்காரோம். டீ மாஸ்டர் என்ன பண்ணுவார்? சுடு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி 4 ஆட்டிட்டு திரும்ப அதிலே உங்களுக்கு டீ போட்டு தருவார். அதில் நல்ல கிருமியை செத்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சாவாது. அதில் நீங்கள் டீ குடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ இனிமேலாவது பப்ளிக் பிளேஸில், அதில் முக்கியமாக பஸ் ஸ்டாண்டில் டீ கடைக்கு முன்னாடி நின்று தம் அடிக்காதீங்க. ஓரமாக போய் தம் அடிங்க, எச்சி துப்பாதீங்க. இது 2 விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க.